உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய உலக அரசியல் பார்வையிலே அரசியல் ஆய்வாளர் திரு வேல்தர்மா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் திரு வேல்தர்மா ஐயா அவர்களே. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். முதலாவதாக நாங்கள் ரஷ்ய உக்ரைன் போர் தொடர்பாக நோக்கலாம். உக்ரைன் ரஷ்ய போர் மீண்டும் உக்கிரமடைந்து வருவதாகவும் பொக்ரோஸ்விக்ஸ் மற்றும் டொனஸ் நகரங்கள் நெருங்கி வருவதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்ற அதே வேளை ரஷ்ய படைகள் முன்னேறி வருவதால் பொக்ரோஸ்விக்ஸ் நகரில் உள்ள மக்களை வெளியேறும்படி உக்ரைன் ராணுவம் உத்தரவிட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ரஷ்ய உக்ரைன் போருடைய தற்போதைய நிலவரம் என்ன? ஏனென்றால் வாரத்துக்கு வாரம் அது வேறுபட்டுக் கொண்டு வருகிறது. ரஷ்யாவுடைய முழுமையான நோக்கம் உக்ரைனை நேட்டோ அமைப்பில் இணைவதை தடுப்பதாகும். அந்த அடிப்படையில் தான் இந்த போரே ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே பல முன்னேற்றங்களை ரஷ்யா செய்தாலும் பல பின்னடைவுகளையும் ரஷ்யா சந்திக்க வேண்டி இருக்கின்றன. 2022 ஆண்டு பிப்ரவரியில இருந்தே அது நடந்து கொண்டே இருக்கின்றது. உக்ரைனுடைய தலைநகருடைய கீவினுடைய வடக்கு எல்லை மட்டும் சென்றுவிட்டு பின்பு முடியாமல் ரஷ்ய படையினர் பின்வாங்கி சென்றதும் உண்டு. போல பல நிகழ்வுகள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கின்றன. 2 நாடுகளும் முன்னேறுவதும் பின்னோக்கி செல்வதுமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்ப இந்த நிலையில சென்ற மாதம் கர்ஸ்க் நகர் என்ற பிராந்தியத்துல ரஷ்யா உக்ரைன் ஒரு பெரும் படையெடுப்பு செய்தது. இப்ப இந்த படையெடுப்புல நூற்றுக்கணக்கான படையினரை கொண்ட ஒரு பெட்டாலியனைத்தான் கடந்த 2 ஆண்டுகளாக இரண்டு தரப்பினரும் பாவித்து வருகின்றனர். ஆனால் இந்த கர்ஸ்க் மீது உக்ரைன் செய்த படையெடுப்புல கிட்டத்தட்ட 10,000 படையினர், கிட்டத்தட்ட ஒரு 7 முதல் 10 பெட்டாலியன் பிரிகேட் வரையும் முன்னேறி சென்றதாக சொல்லப்படுகின்றது. அப்ப இது உக்ரைன் செய்த ஒரு மிகவும் ஒரு ரிஸ்கியான மிகவும் இடர்மிக்க ஒரு படை நகர்வாகத்தான் சொல்லப்படுகிற இந்த கர்ஸ்க் நகரை போய் கைப்பற்றியது. ஆனா கர்ஸ்க் நகரை கைப்பற்றியதனுடைய நோக்கம் இந்த டொன்பாஸ் பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய படையினருக்கு செல்கின்ற வளங்கல்களை, அதிலும் குறிப்பாக சில புகையிரத தொடர்ந்து பாதைகளை துண்டிப்பது போன்றவற்றை செய்வதற்காகத்தான் அவர்கள் முன்னேறி சென்றார்கள். இருந்தும் ரஷ்யா அந்த கர்ஸ்க் பிராந்தியத்தில் தனது பெருமளவு படையினரை அனுப்பாமல் தற்போது தொடர்ச்சியாக அந்த கர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள படையினர் மீது எறிகணை தாக்குதல்களை விமான குண்டுவீச்சுகளை செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, டொன்பாஸ் நகரத்தில் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள ரஷ்ய படையினர் தற்போது பொக்ரோவ்ஸ்க் என்ற ஒரு பிராந்தியத்தை நோக்கி தங்களுடைய படை நகர்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய படை வலிமை அதில் குறிப்பாக இந்த ஆர்ட்லரியை வைத்து பார்க்கின்ற போது உக்ரைனிடம் உள்ள ஆர்ட்லரியிலும் உக்ரைனிடம் உள்ள எறிகணையிலும் 10 மடங்கு எறிகணைகள் ரஷ்யாவிடம் இருக்கின்றன. மற்றது படையினர் எண்ணிக்கையும் பெருமளவு வித்தியாசம் இருக்கின்றது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில பெருமளவு படையினர் எண்ணிக்கையிலும் வித்தியாசம் இருக்கின்றது. அந்த வகையில ஆனால் ரஷ்யாவுடைய முன்னேற்ற வேகம் என்பது ஒரு குறைந்த வேகமாகத்தான் இருக்க என்று சொல்ல வேண்டும். இவ்வளவு 10 மடங்கு வித்தியாசம் இருந்து கொண்டும் இந்த பொக்ரோவ்ஸ்க் நகரை அந்த பிராந்தியத்தை கைப்பற்றுவது ரஷ்யா படையினர் எடுக்கின்ற முயற்சிகள் மிக மெதுவானதாகத்தான் இருக்கின்றன. இந்த டொன்ஸ் பிராந்தியத்தில் இருந்தால் ரஷ்யா உக்ரைன் தன்னுடைய படையினரை மாற்றி கர்ஸ்க் நகர பிராந்தியத்துக்கு அனுப்பியிருந்தது. அந்த நிலையிலும் கூட ரஷ்யாவில் ஒரு துரிதமான படைநகர்வை அங்கு செய்ய முடியாமல் இருக்கிறது என்றான் சொல்ல வேண்டும். ஆனால் ரஷ்யா தன்னுடைய படை நகர்வை ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி, மெதுவாகவும் உறுதியாகவும் செய்து கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த போர்ல உக்ரைன் ரஷ்யாவை வெற்றி கொள்ள முடியாது என்பதை சொன்னாலும் உக்ரைன் ரஷ்யாவுக்கு தொடர்ச்சியாக பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் தென் சீன கடல் பிராந்தியத்தில் நிலவுகின்ற பதட்டம் தொடர்பாக தகவல்களை பரிமாறலாம். தென் சீன கடல் பிராந்தியத்திலே அமெரிக்கா சீனா இடையேன இராணுவ ரீதியான பல பரீட்சை நிலவி வருகின்ற சூழ்நிலையிலே
வியட்நாம் மற்றும் பிலிப்பீன்ஸ் ஆகிய நாடுகள் சீனாவின் பிராந்திய ஆதிக்கத்தால் அதிருப்தி அடைந்து வருவதாக தெரிகிறது. இதனிடையிலே இரு நாடுகளும் தங்களுடையான ராணுவ தொடர்புகளை பலப்படுத்த இணங்கியிருக்கின்றன. தென் சீன பிராந்திய போட்டியிலே பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் அல்லது ஏற்பட்டிருக்கின்றதா? தென்சீன கடலை பொறுத்த வரையில அந்த கடல் எல்லையை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக சில பன்னாட்டு நியமங்கள் இருக்கின்றன. அந்த பன்னாட்டு நியமங்களின்படி 12 கடல் மைல்கள் வரைக்கும் ஒரு நாட்டினுடைய கரையிலிருந்து 12 கடல் மைல்கள் வரைக்கும் அந்த நாட்டினுடைய இறைமைக்கு உட்பட்ட கடற்பரப்பு என்று சொல்லப்படும். பிறகு 200 கிலோமீட்டர் வரை 200 கடல் மைல்கள் வரை அதனுடைய அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய பொருளாதார வலயம் என்று சொல்லப்படும். ஆனால் 2 நாடுகளுக்கும் இடையிலே ஒரு சிறிய கடல் இருக்கின்ற போது அந்த 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 கடல் சரிசமமாக 2 நாடும் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த தென்சீன கடல் முழுவதும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு தென்சீன கடல் பரப்பை சீனா தன்னுடையது என்று சொல்கின்றது. அந்த 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 தென்சீன கடல்ல உலகிலேயே பெருமளவு இதுவரை அகழ்ந்தெடுக்கப்படாத எரிவாயுவும் பல எரிபொருள் வளங்களும் அதுக்குள்ள இருக்கின்ற கனிம வளங்கள் அதற்குள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, உலகிலேயே மிகச்சிறந்த கடல் உணவும் அந்த தென்சீன கடல்ல இருக்கின்றன. இப்படிப்பட்ட காரணங்களுக்காக சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை தென்சீன கடலில் மேற்கொள்ள முயல்கின்றது. அது மட்டுமல்ல, உலக வர்த்தகத்தினுடைய 33 விழுக்காடு தென்சீன கடல் ஊடாக பயணிக்கின்றன. இந்த கடல் போக்குவரத்து வர்த்தகத்துல 33 விழுக்காட்டுக்கு அதிகமான வர்த்தகம் தென்சீன கடல் ஊடாக நடக்கின்றது. சீன ஆண்டுதோறும் 5.3 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்கள் அந்த கடல் ஊடாக கடந்து செல்வதால் அது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடலாக இருக்கிறது. நமக்கு தெரியும், கடந்த பல நூற்றாண்டுகளாக மத்திய தரைக்கடலை மேற்கு நாடுகள் தங்களுடைய ஆதிக்கத்துக்குள் வைத்திருக்கின்ற அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் அங்கு தங்களுடைய படை நிலைகளை நிறுத்தி, கடற்படைகளை நிறுத்தி அது ஒரு ஆசியாவையும் ஐரோப்பாவையும் அமெரிக்காவும் இணைக்கின்ற கடல் என்றபடியால் மத்திய தரைக்கடல் அங்கு ஒரு ஆதிக்க போட்டி நடந்து அதை மேற்கு நாடுகள் தான் தற்போது தங்கள் வசம் வைத்திருக்கின்றன. இப்ப சீனாவு தனக்கும் என்றும் ஒரு கடல் பரப்பு வேண்டும் என்பதற்காக இந்த தென்சீன கடல் மீது அதிக ஆதிக்கம் செலுத்துகின்றது. அதில் சுற்றவர உள்ள நாடுகள் வியட்நாம், மலேசியா, மொரோக்கோ மற்றது எல்லாவற்றிலும் முக்கியமாக பிலிப்பைன்ஸ் நாடு அந்த கடலுக்கு உரிமை கோருகின்றது. அது மட்டுமல்ல, பிலிப்பைன்ஸ் பன்னாட்டு நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பாயத்தில் சீனாவுக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டு சீனா அங்கு கட்டுகின்ற செயற்கை தீவுகள் எல்லாம் சட்டவிரோதமானவை என்று சொல்லி வழக்கு போட்டு அது பிலிப்பைன்ஸுக்கு சாதகமாகத்தான் அந்த தீர்ப்பு கிடைத்தது. பிலிப்பைன்ஸ் சொல்வது சரி என்று சொல்லித்தான் தீர்ப்பு கிடைத்தது. ஆனால் அங்கு பல செயற்கை தீவுகளை சீனா அமைத்துள்ளது. அந்த செயற்கை தீவுகளுக்கு எதிராக பிலிப்பைன்ஸ், வியட்நாம், மலேசியா, தாய்வான், புரூனே போன்ற நாடுகள் தங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த சீனா அந்த கடற்பரப்பில உள்ள பவளப்பாறைகள், கொரல் ரீப்ஸுக்கு மேல கடற்படுக்கையிலிருந்து மணல்களை வாரி அள்ளி நிரவி அதை ஒரு சிறு தீவுகளாக ஆக்கி, செயற்கை தீவுகளாக்கி அது தனக்கு உரிமை என்று சொல்லுகின்றது. ஆனா பன்னாட்டு சட்டங்களின்படி செயற்கையாக அமைக்கப்பட்ட தீவுகளுக்கு அதனுடைய கடற்பரப்பில், அதாவது 12 கடல் மைல் பரப்பில அவர்களுக்கு இறைமை கொண்டாட முடியாது என்ற ஒரு நியமம் இருக்கின்றது. இப்ப சீனா அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை சுற்றவர உள்ள 12 கடல் மைல்கள் தங்களுக்கு தான் உரிமை உடையது, தங்களுடைய உரிமைக்கு உட்பட்டது, தங்களுடைய அனுமதியை பெற்றுத்தான் அதன் ஊடாக மற்ற கடற்படைகள் பறக்க செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, வான்பரப்பில கூட தங்களுடைய அனுமதி பெறாமல் வேறு விமானங்கள் பறக்கக்கூடாது என்று சொல்லுகின்றன. இவை பன்னாட்டு நியமங்களுக்கு விரோதமானது என்பதால் அமெரிக்கா பல தடவை அந்த தீவுகளை சுற்றவர தன்னுடைய கடற்படை கப்பல்களை அனுப்பியது மட்டுமல்ல, அவர்களுடைய செயற்கை தீவுகள், பிரதாஸ் தீவுகள்,
பரசல் தீவுகள், ஸ்காபோ ஷோல், ஸ்ப்ரெட்லி தீவுகள் ஆகியவற்றுக்கு மேலாக அமெரிக்கா தன்னுடைய விமானங்களை கூட பறக்கப்பட்டன. மற்றது இந்த பிலிப்பைன்ஸுடைய பிரச்சனை என்று சொன்னால், அந்த பிலிப்பைன்ஸுடைய மீன்பிடி படகுகள், மற்றது வர்த்தக படகுகள் போன்றவை கப்பல்கள் அதில் போகும்போது அவற்றின் மீது சீனா தாக்குதல் நடத்துவது, அதற்கு அண்மையாக தன்னுடைய கப்பல்களை கொண்டு போய் அவர்களுடன் மோதல் செய்வது, மீனவர்கள் மீது தாக்குதல் செய்வது, மீனவர்கள் மீது அந்த நீரை பாய்ச்சி அடித்து அவர்களுக்கு சேதம் உண்டாக்குவது போன்ற பல வேலைகளை செய்கின்றது என்று சொன்னால், அந்த கடற்பரப்பு தன்னுடையது என்றும் அதற்குள் பிலிப்பைன்ஸுடைய எந்த ஒரு படையினரோ மீன்பிடி படகுகளோ இந்த ஒரு வர்த்தக கப்பல்களோ அதுக்குள்ள போகக்கூடாது என்பது சீனாவுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அது பன்னாட்டு நியமங்களுக்கு முரணானது என்று மற்ற நாடுகள் வாதிடுகின்றன. இப்ப இந்த அடிப்படையில தான் இப்ப பிலிப்பைன்ஸுடைய பாதுகாப்பிற்காக பிலிப்பைன்ஸ்ல பல தளங்களை 11க்கும் மேற்பட்ட தளங்களை அமெரிக்கா பாவிப்பதற்கான அனுமதியை பிலிப்பைன்ஸ் அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளது. இதன் மூலம் தன்னுடைய நாட்டை பாதுகாக்கலாம் என்று. இது சீனாவை மேலும் சினப்படுத்தியது மட்டுமல்ல, சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலே ஒரு பாரதூரமான ஒரு முருகல் நிலையை தோற்றுவித்துள்ளது. ஆனால் பிலிப்பைன்ஸை பாதுகாக்க அமெரிக்கா படை நடவடிக்கையை மேற்கொள்ளுமா என்றால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மாறாக அமெரிக்கா சீனாவை மிரட்டக்கூடிய வகையில் அங்கு தன்னுடைய படை வலிமையை அதிகரித்துக் கொண்டே போகின்றது. இப்ப சீனாவுக்கு எதிராக தங்களுடைய படை வலிமையை பெருக்குவதற்காக சீனா இரண்டு தீவு கூட்டங்களில் தன்னுடைய படைநிலைகளை வைத்திருக்கின்றன. முதலாவது சொல்வார்கள் ஃபர்ஸ்ட் செயின் ஆஃப் ஐலண்ட் என்று, இரண்டாவது செகண்ட் செயின் ஆஃப் ஐலண்ட் என்று. இப்ப இதுல அதுக்குள்ள பல சிறிய தீவுகள் மட்டுமல்ல, ஜப்பானுடைய தீவுகள், மற்றது தென்கொரியா, பிலிப்பைன்ஸ், மற்றது குவாம் தீவு, அது அமெரிக்காவுக்கு சொந்தமான தீவு. இப்படி பல தீவுகள்ல அமெரிக்கா தன்னுடைய படைநிலைகளை வைத்திருக்கின்றது. அப்ப இவை யாவும் அங்கு ஒரு மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு போட்டியை மிகவும் இறுக்கமான போட்டி நிலைமை அங்கு உருவாக்கி உள்ளதுடன் அங்கு போர் உருவாகுவதற்கான ஆபத்தும் இருக்கின்றது. அப்ப இப்படி ஒரு போர் நடக்கின்ற போது பிலிப்பைன்ஸ் தளங்களை அமெரிக்கா பாவிப்பதால் சீனாவிடம் வலிமை மிக்க ஏவுகணைகள் இருக்கின்றன. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், ஒளியிலும் பார்க்க 10 மடங்கு வேகத்துல பாயக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் இருக்கின்றன. இப்ப அவற்றை பாவித்து பிலிப்பைன்ஸ் மீது கடுமையான தாக்குதலை செய்யலாம். இப்ப இவற்றை எல்லாம் சமாளிப்பதற்காக பிலிப்பைன்ஸ் இந்தியாவிடமிருந்து இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணைகள், அது உலகத்திலே உள்ள முன்னணி ஏவுகணைகள்ல அவையும் ஒன்று என்றபடியால் அது மட்டுமல்ல மலிவான ஏவுகணைகள் என்றபடியால் பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் இந்தியாவிடம் இருந்து வாங்கி வைத்திருக்கின்றது. மேலும் பல படைக்கடன்களை வேறு நாடுகளில் பிலிப்பைன்ஸ் வாங்க முயல்கின்றது. இப்ப இந்த அடிப்படையில அதாவது சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை தென்சீன கடல் பிராந்தியத்தில் நிறுவ வேண்டும் என்பதனாலும் அமெரிக்கா அதற்கு அனுமதி கொடுக்க முடியாமல் தன்னுடைய நகர்வுகளை செய்வதாலும் இடையிலே அகப்பட்ட ஒரு தீவாக முக்கியமாக இந்த பிலிப்பைன்ஸ் தீவு கூட்டம் தான் இருக்கிறது சொல்லலாம். வியட்நாம் வியட்நாமுடைய கடற்பரப்புக்குள்ள உள்ள எரிபொருள் ஆய்வுகளை செய்வதற்கு சீனா அனுமதிக்கின்றதில்லை. இப்போது வியட்நாமும் தானும் ஒரு செயற்கை தீவை அதற்குள்ளே தன்னுடைய கடற்பரப்பிலே, அந்த தென்சீன கடல்லே தன்னுடைய அந்த பொருளாதார வலயத்துக்கு உட்பட்ட கடற்பரப்பிலே அவசரமாக ஒரு செயற்கை தீவை உருவாக்க தொடங்கி உள்ளது. இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற அமெரிக்க அதிபர் தேர்தல் தகவலுக்குள்ளே வருவோம். முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் தற்போதைய அதிபர் தேர்தலுக்கான பிரதான வேட்பாளராக இருக்கின்ற கமலா ஹாரிஸ் அவர்களுக்குமான தொலைக்காட்சி விவாதம் இடம்பெற்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. அதிலே கமலா ஹாரிஸ் அவர்கள் மிகவும் சிறப்பாக அந்த விவாதத்தில் பங்கு கொண்டிருந்தார் என்று அமெரிக்க ஊடகங்கள் மட்டுமல்ல, பிரித்தானிய ஊடகங்களும் அதனுடைய ஆய்வு அறிக்கைகளை வெளியிட்டிருந்தன. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? அமெரிக்க தேர்தல் 2 கட்சிகளுக்கு இடையிலே நடக்கின்ற ஒரு தேர்தல் என்று
தெரிந்தாலும், ஆனால் உண்மையிலே அது முதலாளிகள் அமெரிக்காவுடைய பெரும் முதலாளிகளுக்கு இடையிலான போட்டியாகத்தான். அமெரிக்காவுடைய தேர்தலை முடிவு செய்வதில் முக்கியமாக பங்கு வகிப்பது அந்த நிதி திரட்டல். எந்தெந்த செல்வந்தர்கள் எந்தெந்த வேட்பாளருக்கு அதிக பணம் கொடுக்கிறார்களோ என்பதுதான் அங்கு முதலாவதாக இருக்கும். இரண்டாவது ஊடகங்களுடைய ஆதரவு, மற்றது அந்த வேட்பாளருடைய தனி மனித பண்புகள், அவருடைய இவ்வளவு ஹவு ஸ்மார்ட் அண்ட் ஹவு அட்ராக்டிவ் ஹீஸ் என்பதுதான் இருக்கும். அதிலே முக்கியமாக அந்த ஒவ்வொரு அந்த தேர்தல் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல கலந்து கொள்வார்கள். அந்த விவாதம் அந்த தேர்தலுடைய முடிவை முடிவு செய்கின்ற ஒரு முக்கிய காரணியாக அமையும். அதிலே இந்த அமெரிக்க தேர்தல்ல வந்து இந்த சில மாநிலங்கள் வந்து உறுதியாக ஒரு டெமோக்ராட்டிக் கட்சிக்கு போகக்கூடியதாக இருக்கும். சில மாநிலங்கள் உறுதியாக ரிப்பப்ளிக் கட்சி போகக்கூடியதாக இருக்கும். அந்த நிலையில சில மாநிலங்கள்லாம் அதை சொல்வார்கள் பேட்டில் கிரவுண்ட் சொல்வார்கள், ஸ்விங் ஸ்டேட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த மாநிலங்கள்ல எடுக்கிற முடிவுதான் அந்த மாநிலங்கள தேர்தல் முடிவுதான் யார் வெற்றி கொள்வது என்பதை முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும். தற்போது மிச்சிகன், பென்சில்வேனியா, விஸ்கான்சின் ஆகிய மாநிலங்கள் வந்து அந்த ஸ்விங் ஸ்டேட் அல்லது பேட்டில் கிரவுண்டாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி மாதம் 100 மில்லியன் அல்லது மேற்பட்ட அமெரிக்கர்கள் பார்வையிட்ட ஒரு விவாதமாக இருக்கின்றது. அப்ப இந்த ட்ரம்ப் ஒரு சிறப்பு என்று சொன்னால், அவர் தனி மனித தாக்குதல்ல, ஒரு மோசமான நிலையில் தனி மனித தாக்குதலை செய்யக்கூடிய ஒருவர். அதுதான் அவர் சிறந்து விளங்குவார். இந்த குறிப்பிட்ட விவாதத்துல அவர் தனி மனித தாக்குதலை குறைத்து தன்னுடைய விவாதத்தை மேற்கொண்டார். மாறாக அவருடைய போட்டியாளரான கமலா ஹாரிஸ் அவர்கள் ட்ரம்ப் மீதான கடுமையான தனி மனித தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார். அப்ப இது வந்து ட்ரம்ப் சற்றும் எதிர்பாராத விதத்திலே கமலா ஹாரிஸ் தன்னுடைய தாக்குதலை செய்துள்ளார். அப்ப அது மட்டுமல்ல, கமலா ஹாரிஸ் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தார். ஒரு எதிர்த்தரப்பு விவாதங்களை நன்கு அறிந்து முன்கூட்டி அறிந்து அதுக்கு ஏற்ற வகையில தன்னுடைய விவாதங்களை முன்வைக்கக்கூடிய ஒருவர். ட்ரம்ப் வந்து ஒரு செல்வந்தர். அது மட்டுமல்ல, ஒரு ரியாலிட்டி டிவி ஷோ ஒன்றையும் அவர் நடத்தியவர். அது வந்து இந்த விவாதத்துக்கு அவர்களுடைய தனிப்பட்ட பின்னணி என்று பார்க்கின்ற போது கமலா ஹாரிஸ் வந்து சற்று ஒரு சிறந்தவராக அங்கு காணப்பட்டார். செப்டம்பர் மாதம் 10 நடந்த இந்த இடையிலான அந்த விவாதத்தில அமெரிக்கா வந்து ஒரு தோல்வியடையும் நாடு என்று தான் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். அதை தான் மீண்டும் மேன்மையாக்குவேன், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்றுதான் ட்ரம்பினுடைய முக்கியமான ஒரு கொள்கையா இருக்கின்றது. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அதை சுருக்கமாக MAGA, மகா என்று சொல்லித்தான் அவர் தன்னுடைய விவாதங்களை முன்வைப்பார். ஆனால் எப்படி அந்த அமெரிக்காவை தான் மேன்மை செய்வேன் என்றதற்கான ஒரு சரியான திட்டத்தை அந்த விவாதத்தில் அவர் வைக்கவில்லை. ட்ரம்ப் கடந்த காலங்களில் கமலா ஹாரிஸினுடைய மக்களாட்சி கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து செய்த தவறுகளை சொல்வதில் தான் அதிக கவனம் செலுத்தினார். ஆனா கமலா ஹாரிஸ் அதுக்கு கொடுத்த மறுப்பு விவாதத்தின்படி, நான் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படவில்லை, என்னை சுற்றவுள்ள இளையோரை நம்பிக்கையுடன் இந்த அமெரிக்காவுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு வகையில் தான் செயற்படுவேன் என்று சொல்லி அவருடைய ட்ரம்புடைய விவாதத்தை முறியடித்தார் என்று சொல்ல வேண்டும். விவாதத்தின் ஆரம்பத்தில் ட்ரம்ப் வந்து பொருளாதாரத்தில் அதிக கவனம் சேர்த்து அதுல விவாதம் செய்தபோது அந்த நிலையில கமலா ஹாரிஸ் தடுமாறி இருந்தார். சொன்னா தற்போது அமெரிக்காவில் உள்ள பிரச்சனைக்கு தற்போது ஆட்சியில் உள்ள அந்த கட்சி தான், கமலா ஹாரிஸினுடைய டெமோக்ராட்டிக் கட்சி தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த வகையில கமலா ஹாரிஸ் அதுல சற்று தடுமாறி இருந்தார் என்று சொல்லப்படும். ட்ரம்ப் வந்து எப்பவும் தன் வாயால தானே கெடுக்கின்ற ஒரு தன்மை உடையவர். அப்ப அதுல ட்ரம்ப் வந்து அதிக கவனம் செலுத்தியது இமிகிரேஷன் என்று சொல்லப்படுகின்ற குடிவரவில. இப்ப இந்த குடிவரவாளர்கள் வந்து
மற்றவர்களுடைய அல்லது தங்களுடைய செல்ல பிராணிகளை, அதாவது நாய் பூனை போன்றவற்றை சாப்பிடுகின்றார்கள் என்ற ஒரு விவாதத்தை அங்கு முன்வைத்தது. அது உலகளாவிய ரீதியில அது ஒரு கடும் எதிர்ப்பை கொடுத்துள்ளது. காரணம் இந்த அந்த அப்படி நடப்பதற்கான இந்த ஒரு ஆதாரம் இல்லை, அது உண்மையே இல்லை என்று பல அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ச்சியாக அதை சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கமலா முன்வைத்த குற்றச்சாட்டுகளை பார்க்க போனால், முதலாவது சொன்னார் ட்ரம்ப் அமெரிக்காவை சீனாவுக்கு விற்றவர் என்றார். நினைக்கிறேன் ட்ரம்பினுடைய மகனுடைய அல்லது மருமகனுடைய வியாபாரத்துக்கு ஏற்ற வகையில் அதற்கான அனுமதிகளை, சீனாவில் அவர்கள் முதலிடுவதற்கான அனுமதிகளை சீனா வழங்கி இருந்தது. அதற்கு பதிலாக ட்ரம்ப் அமெரிக்க நலன்களை விட்டுக் கொடுத்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ட்ரம்ப் பெண்களை வெறுப்பவர் என்று கூட சொல்லியிருந்தார் கமலா ஹாரிஸ். ட்ரம்ப் ஒரு இனவாதி என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். ட்ரம்ப் மக்களாட்சி மீது தாக்குதல் நடத்தியவர். அதாவது கடந்த தேர்தலில் ஜோ பைடனிடம் ட்ரம்ப் தோல்வி அடைந்த பின்னர் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் ஒரு மோசமான கிளர்ச்சியை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் செய்து நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடத்தியது. அவற்றை குறிப்பிட்டுத்தான் ட்ரம்ப் மக்களாட்சி மீது தாக்குதல் நடத்தியவர் என்றும் சட்டத்தை மதிக்காதவர் என்றும் சொல்லியிருந்தார். ட்ரம்புடைய குற்றச்சாட்டு வேறு விதமாக இருந்தது. அதாவது கமலா ஹாரிஸ் ஒரு மார்க்சிஸ்ட் என்ற மாதிரியும், மற்றது 21 மில்லியன் சட்டவிரோத குடியேற்றத்தை அவர் அனுமதித்தவர் என்றும், மற்றது சட்டத்துறையை அரசியல் படைக்கலன் ஆக்கியவர், மற்றது ஸ்ரேலை வெறுப்பவர், மற்றது அவர்கள் அந்த அவருடைய கட்சியினர் ஆட்சிக்கு வந்தால் 3ஆம் உலக போரை கொண்டு வருவார் என்று போன்ற தாக்குதலை சொல்லியிருந்தார். கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் மீது தாக்குதல் செய்கின்ற வகையில பேசுகின்ற போது ட்ரம்ப் தன்னுடைய முகத்தை ஒரு கோணல் வானலாக வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ட்ரம்ப் கமலா ஹாரிஸை மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற போது அல்ல அவருக்கு எதிராக பேசுகின்ற போது ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் அப்படியே திரும்பி ட்ரம்புடைய முகத்தை பார்த்து கொண்டு சிரிப்பது, மற்றது தன்னுடைய கண் இமைகளை அசைப்பது, மற்றது புருவத்தை அசைப்பது, நாடுக்கு கீழே கை வைப்பது போன்றவை எல்லாம் அந்த தன்னுடைய உடல் மொழியால், அந்த பாடி லாங்குவேஜால ட்ரம்பினுடைய விவாதத்தை அதன் மூலமாகவே முறியடைத்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. மற்ற ஓவராலாக பார்க்கின்ற போது ட்ரம்ப் இந்த விவாதத்துல தோல்வி அடைந்தார் என்று நீங்கள் சொன்னது போல பிரித்தானிய ஊடகங்கள், அமெரிக்க ஊடகங்கள் மட்டுமல்ல, ட்ரம்புக்கு ஆதரவாக செயற்படுகின்ற ஃபோக்ஸ் நியூஸ் என்ற ஊடகம் கூட ட்ரம்ப் இந்த விவாதத்துல ஒரு பின்னடைவை சந்தித்தார் என்று சொல்கின்றது. அது மட்டுமில்ல, இந்த விவாதம் தொடர்பான பல கருத்து கணிப்புகள்ல கமலா ஹாரிஸ் சிறப்பாக செயற்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது. மற்றது இந்த விவாதம் முடிந்த பின்னர் செய்யப்பட்ட கருத்து கணிப்புகள்ல கமலா ஹாரிஸுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இப்ப 2வது விவாதத்துக்கும் கமலா ஹாரிஸ் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அது ட்ரம்ப் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்ப ட்ரம்ப் தொடர்ச்சியாக தன்னுடைய தன் வாயாலே தன்னை கெடுப்பது போல, மற்றது ஒரு அநாகரிகமான வார்த்தைகள், தாக்குதல்கள் அல்லது பல பொய்களை சொல்கின்ற போது, அல்லது அவர் சொன்ன தகவல்கள் பொய் என்று எதிர்கட்சியும் அவருடைய ஊடகம், அந்த எதிர்கட்சியினுடைய அவருக்கு எதிரான கட்சியினுடைய ஊடகங்களும் அதை நிரூபிக்கின்ற போது ட்ரம்ப் தொடர்ந்தும் பல பின்னடைவை சந்திக்கலாம். இதில் யார் இந்த விவாதத்துல கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றார் என்பதில் ஐயமில்லை. ஆனால் தேர்தலில் இனி யார் வெற்றி பெறுவார் என்பதை தொடர்ந்துதான் பார்க்க வேண்டும். இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இவர்கள் யார் வந்தாலும் உலகத்தில் ஒரு நீதியை உருவாக்கவோ அவர்கள் முன்வர மாட்டார்கள் என்பதற்கு உதாரணம், இஸ்ரேலுக்கு கமலா ஹாரிஸும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்தார்கள். அந்த விவாதத்திலே அது அப்பட்டமாக வெளிப்பட்டது. ஒரு
மிகப்பெரிய மனித அவலம் நடந்து கொண்டிருக்கின்ற இடத்துல அந்த மனித அவலத்துக்கு உரியவர்களுக்கு ஆதரவாக 2 பேர் நிற்பதை வைத்து பார்க்கின்ற போது நாங்கள் கூட அதாவது ஈழத்தமிழர்கள் கூட அமெரிக்காவை நம்ப கூடாது, நம்ப முடியாது என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் ஐயா, ட்ரம்ப் அதிபராக இருந்த காலப்பகுதியிலே அவர் பலஸ்தீனத்துக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார். ஆகவே அவர் தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கருத்துக்களைத்தான் தெரிவிப்பார். கமலா ஹாரிஸ் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களையோ அல்லது பலஸ்தீனத்துக்கு ஆதரவான கருத்துக்களையோ தெரிவித்தால் மக்களிடையே அவருக்கான ஆதரவு குறைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் தான் அவர் அந்த அரசியல்வாதிகள் அப்படித்தான் இல்லையா, தேர்தல் வரும் பொழுது தங்களுக்கு என்ன லாபமோ அதை தன்னை தெரிவிப்பார்கள். உலகத்திலேயே மிகவும் ஸ்ட்ராங்கான டயஸ்போரா யூஎஸ் டயஸ்போரான்னு சொல்வார்கள். அது மட்டுமல்ல, அது அமெரிக்காவினுடைய அரசியலை முடிவு செய்வதே அங்குள்ள யூதர்கள் கூட சொல்வார்கள். அப்ப இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற ஒருவர் அமெரிக்காவில் ஆட்சியில் இருக்க முடியாது என்று சொல்லப்படுகின்றது. இப்ப கடைசியாக சொல்ல போனால் பில் கிளின்டன் தான் அந்த ஈரரசு தீர்வு, பலஸ்தீனத்துக்கு கொண்ட அரசு, இஸ்ரேலுக்கு கொண்ட அரசு இருக்க வேண்டும் என்ற தீர்வை அவர் உறுதியாக முன்வைத்தவர். அதற்கு பதிலடியாக அதற்கு அவரை பழி வாங்குவதற்காகத்தான் அவர் எங்கோ யாரோ ஒரு பெண்ணுடன் வைத்திருந்த நட்பை அல்லது உறவை அல்லது காதலை என்னத்தையோ கொண்டு வந்து அவருக்கு மிகவும் அதிக சிரமம் கொடுத்தது கூட அதுதான் காரணம். அப்ப யூதர்களுக்கு எதிராக இருந்து கொண்டு அமெரிக்காவில் ஆட்சி நடத்த முடியாது. நல்லது ஐயா, கடந்த வாரம் உலகத்திலே இடம்பெற்ற மிக முக்கியமான அரசியல் தகவல்களை ஆய்வாக எங்களோடு இணைந்து கொண்டு தங்களுடைய நேரத்தை எங்களோடு செலவு செய்தமைக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.